வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பார்ட் 11 வீடியோல கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வெர்சஸ் சிஆர்பிசி பார்ட் 11 வீடியோ பார்க்க போறோம். இதுல முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு 472 இதுல கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் சிஆர்பிசி அப்படின்னா இங்க இல்ல. ஏன் அப்படின்னா இந்த 472 பிஎன்எஸ்எஸ் ஒரு நியூ ப்ரொவிஷன். இந்த இதுல பிஎன்எஸ்எஸ்ல மட்டும்தான் இருக்கு. அந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெர்சி பெட்டிஷன் இன் டெத் சென்டென்ஸ். ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, டெத் சென்டென்ஸ் அதாவது மரண தண்டனை கொடுக்கும் பொழுது அப்ப மெர்சி பெட்டிஷன் அதாவது பிரசிடென்ட்டையோ கவர்னர்ட்டையோ முதலாம் கேட்பாங்க. பட் அது இப்ப ஆக்ட்லே இதை கொண்டு வர்றாங்க. அதுக்கு ஒரு சர்டன் ப்ரொசீஜர் சொல்றாங்க. அதுதான் இந்த 472 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இது புது ப்ரொவிஷனு. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மரண தண்டனை கொடுத்தாங்க. இப்ப அந்த குற்றவாளி கன்விக்ட் அப்படின்னு சொல்றாங்க, அவர் மெர்சி பெட்டிஷன் அப்ளை பண்ணலாம். அதாவது மெர்சி பெட்டிஷன் என்னங்கிறது, அதாவது மரண தண்டனையில இருந்து எனக்கு ஆயுள் தண்டனையா விட்டுருங்க, மரண தண்டனை வேணா எனக்கு குறைச்சு ஆயுள் தண்டனையா கூட கொடுங்க அப்படிங்கிறது தான் மெர்சி பெட்டிஷன் அப்ளை பண்றது. சரியா? ஸோ அப்ப யார் அப்ளை பண்ணலாம்னா, ஒன்று அந்த கன்விக்ட், அந்த குற்றவாளி, அல்லது அவர்களுடைய லீகல் ஹையர்ஸ், அவர்களுடைய வாரிசுகள், அல்லது என்ன சொல்லிட்டாங்கன்னா எனி அதர் ரிலேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களது அதாவது குற்றவாளியுடைய உறவினர், எனி அதர் ரிலேட்டிவ், இவங்க 3 பேரும் என்ன பண்ணலாம், 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் மெர்சி பெட்டிஷன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறாங்க. சரியா? அப்ப அடுத்து எவ்வளவு நாளைக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடுதா. ஸோ அப்ப என்னன்னா, ஒரு கன்விக்ட் பண்ணது சுப்ரீம் கோர்ட்டு இந்த டெத் சென்டென்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த இதுல இருந்து ஒரு 30 days, அதாவது அந்த அப்பீலோ ரிவ்யூ பெட்டிஷனோ இதெல்லாம் டிஸ்போஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்போஸ் ஆன சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்போஸ் ஆனதுல இருந்து 30 daysக்குள்ள என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும் மெர்சி பெட்டிஷன். ஓகே, அதுக்கு அடுத்து சரி, இது சப்போஸ் அனதர் இன்னொரு இது என்னன்னா, இப்போ ஹைகோர்ட் ஒரு டெத் சென்டென்ஸை கன்ஃபார்ம் பண்ணுது. கன்ஃபார்ம் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணணும், அவங்க அப்பீல் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அப்படி அப்பீல் ப்ரிஃபர் பண்றப்ப அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்லாம் போடுறாங்க இல்லையா, அப்படி அப்பீல் ப்ரிஃபர் பண்றப்ப அந்த கால அளவு இருக்கு இல்லையா, கால லிமிட், அந்த லிமிட் உள்ள அப்பீல் ஃபைல் பண்ணல. அதாவது ஹைகோர்ட்ல டெத் சென்டென்ஸ் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்ல உள்ள அப்பீல் கால அளவுக்குள்ள பண்ணல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணுமா, அந்த டைம் பீரியட் முடிஞ்சிருச்சுனாலும் அப்ப மெர்சி பெட்டிஷன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. சரியா? ஸோ அப்ப இந்த 2 கண்டிஷன்ல மெர்சி பெட்டிஷனை பொறுத்தளவுக்கு அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இப்ப அடுத்த கொஸ்டின் யார்கிட்ட அப்ளை பண்றது மெர்சி பெட்டிஷன் அப்படிங்கிற கேள்வி வந்துடும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கவர்னர்கிட்ட அப்ளை பண்ணணும். கவர்னர்கிட்ட பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 161 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம், ஆர்டிகல் பிரகாரம் அவருக்கு பவர், அவர்கிட்ட தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், இவர் ஒருவேளை ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அடுத்து பிரசிடென்ட் அப்ளை பண்ணுவாங்க. அது ஆர்டிகல் 72 கான்ஸ்டிடியூஷன்ல அது பிரகாரம் அப்ளை பண்ணுவாங்க. சரி, இப்ப கவர்னர்கிட்ட அப்ளை பண்ணியாச்சு. கவர்னர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்னர் அதுக்கு ஒருவேளை அந்த மெர்சி பெட்டிஷன்ல முடிவு எடுக்கிறாரு. முடிவெடுத்து அந்த மெர்சி பெட்டிஷனை சப்போஸ் கவர்னர் ரிஜெக்ட் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கப்புறமேட்டுக்கு என்னன்னா, விதின் 60 daysக்குள்ள என்ன பண்ணணும்னா, அடுத்து பிரசிடென்ட்ட நம்ம அவங்க அப்ளை பண்ணணும். அந்த கன்விக்டோ அல்லது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, லீகல் ஹையர்ஸ் அல்லது எனி அதர் ரிலேட்டிவ், அவங்க விதின் 60 daysக்குள்ள அப்ளை பண்ணணும். ஸோ ரைட், கவர்னருக்கும் இப்போ அப்ளை பண்ணியாச்சு. சரி, இப்போ இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, ஒரு வழக்கிலே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேத்துக்கு மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க ஒரே வழக்குல. அப்போ ஒருத்தர் மெர்சி பெட்டிஷன் அப்ளை பண்ணியிருப்பாரு, மற்றவங்க அப்ளை பண்ணாம கூட இருப்பாங்க.
அப்போ என்னன்னா இட் இஸ் த டியூட்டி, யாருடைய டியூட்டினா அந்த ஜெயில் சூப்பரண்டன்ட் இருக்கார் இல்லையா, அந்த ஜெயில் சூப்பரண்டன்ட் என்ன பண்ணணும்னா மிச்ச கன்விக்ஸ் யாரு வந்து அப்ளை பண்ணலைன்னா அந்த ரெக்கார்ட்ஸுகளும் எடுத்து அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து கொடுக்க வேண்டியது அவருடைய டியூட்டி. ஸோ அப்போ மோர் கன்விக்ஸ் இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து இது பண்ணால் கூட பெட்டிஷன் போட்டால் கூட மற்றவங்களுக்கு சேர்த்து, ஏன்னா அவங்களுக்கு சேர்த்து கன்சிடர் பண்ணணும் இல்லையா, அதுக்காகத்தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. சரி, இப்போ அப்ளை பண்ணியாச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் இது பண்ணியாச்சு, அடுத்து வந்து கவர்னரும் இது பண்ணிட்டாங்க, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா எகைன் இந்த ரெக்கார்ட்ஸுகள் எல்லாத்தையும் கேட்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கமெண்ட்ஸ், அதாவது ரிப்போர்ட்ஸ், இந்த கன்விக்டை பற்றிய ரிப்போர்ட்ஸுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த விதின் 60 டேஸ்க்குள்ள இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் முடிஞ்சு கவர்மெண்ட் இதெல்லாம் கவர்னர் வந்து சப்போஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணி இது பண்ணி வித்தின் 60 டேஸ்க்குள்ள அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கமெண்ட்ஸ் வந்து யாருக்கு இது பண்ணுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு. ஸோ பிரசிடென்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பிரசிடென்ட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணுவார். அது என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரசிடென்ட் வந்து மே டிசைட் டிஸ்போஸ் ஆஃப் த பெட்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதுலேயும் ஒரு இது என்னன்னா இங்கே பிரசிடென்ட் எவ்வளவு நாளைக்குள்ள இந்த பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எதுவும் இந்த ஆக்ட்லையும் சொல்ல கிடையாது. ஸோ அதாவது பிரசிடென்ட் மே டிசைட் அண்ட் டிஸ்போஸ், மே கன்சிடர் டிசைட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் தி பெட்டிஷன் அப்படிங்கிறதோட நிப்பாட்டிட்டாங்க. கால அளவை பிரசிடென்ட்டுக்கு நிர்ணயிக்கலை. ஸோ அப்போ பிரசிடென்ட் வந்து டைம் எடுத்துக்கிட்டு அந்த மெர்சி பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ பிரசிடென்ட் வந்து முடிவு எடுத்துட்டாரு. மெர்சி பெட்டிஷனை வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மரண தண்டனை வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, மெர்சி பெட்டிஷன் டிஸ்போஸ் ஆகுதுன்னா சப்போஸ் விதின் 48 ஹவர்ஸ்க்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அந்த இன்ஃபர்மேஷனை கன்ஃபர்மேஷனை என்ன பண்ணும், அந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குரிய ஜெயில் சூப்பரண்டன்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜெயில் சூப்பரண்டன்ட் அல்லது ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் தி ஜெயில், இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியாக முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிற எய்தர்வே பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எய்தர்வே வந்து அந்த முடிவை வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க பிஎன்எஸ்எஸ்ல. அதாவது வந்து இந்த பிரசிடென்ட்டோடைய ஆர்டரே கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்லையும், அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில வழக்குகள்லாம் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிஎன்எஸ்எஸ்ல பொறுத்தளவுக்கு ஒன்ஸ் வந்து பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்டர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மரண தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணாலும் சரி, இல்லை மெர்சி பெட்டிஷனை கன்சிடர் பண்ணி வந்து ஆயுள் தண்டனையை குறைச்சி விட்டாலும் சரி, எய்தர்வே இப்போ இந்த ஆர்டரை எந்த கோர்ட்லையும் கொஸ்டின் பண்ணி அதை என்கொயரி பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. என்னன்னா நோ அப்பீல் அப்படிங்கிறாங்க. அந்த பிரசிடென்ட் போட்ட அந்த மெர்சி பெட்டிஷன் மேலே உள்ள ஆர்டருக்கு கோர்ட்டில் வந்து என்கொயரி பண்ணி அல்லது கோர்ட்டில் அப்பீலாக வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற விவரத்தையும் இந்த புது ப்ரொவிஷன் பிஎன்எஸ்எஸ் 472 அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பிஎன்எஸ்எஸ்ல வந்து 473 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் வந்து சிஆர்பிசியில் 432, அதாவது பவர் டு சஸ்பெண்ட் ஆர் ரிமிட் சென்டென்சஸ். ஒரு தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கும் அதை வந்து குறைப்பதற்கும், மன்னிச்சு வந்து இது பண்ணுறதுக்கும் இல்லை குறைப்பதற்கும் அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர்டு வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். அப்போ எந்த கவர்மெண்ட்டின் கீழே அந்த குற்றச்செயல் நடந்து அதுக்கு தண்டனை ஒடுக்கப்பட்டு அல்லது வந்து அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஜெயிலில், இதில் இருக்கிறப்ப அவங்களுடைய சென்டென்ஸை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கும் அதை வந்து சென்டென்ஸை வந்து ரெமிட் பண்ணுவதற்கும் மன்னிச்சுக்கிறது அதை குறைக்கிறதுக்கும் இதுக்கு வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜெயில், அதாவது அந்த யார் வந்து அந்த சென்டென்ஸை குறைக்கணும்னு இது பண்ணுறாங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி த்ரூ யார் மூலமாக அந்த ஜெயில் சூப்பரண்டன்ட் இருக்கார் இல்லையா, ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் த ஜெயில், அவர் மூலமாக அப்ளை பண்ணணும்னு சொல்கிறது தான் இந்த ப்ரொவிஷனில் சொல்லுவாங்க. அதாவது 473 பிஎன்எஸ்எஸ்ல. ஸோ இதில் என்ன வந்து அதுக்கு சிஆர்பிசிக்கு இங்கே என்ன அப்படின்னா, அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மேல் பர்சன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்டென்ஸ் பாஸ்ட் ஆன் தி மேல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. மேல் பர்சன்கிற இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வேர்டு வரும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு அந்த மேல் அப்படிங்கிறத வந்து எடுத்துட்டு ஏஜ் ஆஃப் எபவ் 18 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ 18 இயர்ஸுக்கு மேலே அப்படிங்கிறது தான் வந்து இப்போ கணக்கு. அவங்க வந்து இப்போ யார் மூலமாக அந்த த்ரூ அந்த ஜெயிலர் மூலமாக என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். எதுக்கு? இந்த சென்டென்ஸை வந்து கம்யூட் பண்ணுறதுக்கோ அல்லது ரெமிட் பண்ணுறதுக்கோ. அதுதான் வந்து இந்த ப்ரொவிஷனில் சொல்கிறாங்க. சரி, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 474 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் தான். ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிஆர்பிசிக்கும் இதுக்கும். இதில் கரஸ்பாண்டிங் சிஆர்பிசி ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 433 ஆஃப் சிஆர்பிசி. ஸோ இந்த 474 பிஎன்எஸ்எஸ்ல என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு சென்டென்ஸ், அதாவது இது என்னன்னா இந்த பவர் டு கம்யூட் சென்டென்ஸை வந்து ஒரு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து குறைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி டிராஸ்டிக்காக உடனே வந்து அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு குறைச்சிட முடியாது. அதுக்கு ஒரு சில ஸ்லாப் மாதிரி வச்சிருந்தாங்க ஏற்கனவே சிஆர்பிசியில். அதில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதாவது ஒரு டெத் சென்டென்ஸு கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு ஒரு ஒரு ஒருத்தருக்கான வச்சுக்கோங்க டெத் சென்டென்ஸ். அந்த டெத் சென்டென்ஸு முதல்ல வந்து என்னென்னா, அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு எனி அதர் பனிஷ்மெண்ட் அண்டர் ஐபிசின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து எனி அதர் பனிஷ்மெண்ட் ஐபிசியில் வந்து வேறு பனிஷ்மெண்ட் வந்து இருக்கும் பட்சத்தில் எனி அதர் பனிஷ்மெண்ட்னா அப்போ அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி பழைய இதில் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பிஎன்எஸ்எஸ்ல அப்படி கம்யூட் பண்ணுறாங்கன்னா அந்த பவர் வந்து அதாவது லிமிட் செய்யப்பட்டிருக்கு. பிஎன்எஸ்எஸ்ல அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுடைய பவரை லிமிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெத் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று லைஃபாக தான் வந்து என்ன பண்ண முடியும், கம்யூட் பண்ண முடியும், குறைக்க முடியும். அது ஒன்று. சரி, அதே மாதிரி பழைய இதில் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் லைஃப் சென்டென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். லைஃப் சென்டென்ஸுங்கிறப்ப என்ன பண்ணலாம்னா 14 இயர்ஸ் ஆர் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி குறைக்க முடியும் சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு. இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா நாட் லெஸ் தென் 7 இயர்ஸ் அப்படிங்கிற வேர்டை கொடுத்துட்டாங்க. அதாவது லைஃப் கொடுத்துருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சப்போஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் குறைக்கணும் அப்படின்னா, அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து தண்டனையை கம்யூட் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்னா ஃபுல்லாக வந்து லைஃப்ல இருந்து நாட் லெஸ் தென் 7 இயர்ஸ். அப்போ 7 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து இது பண்ண முடியும். அப்போ மினிமமே அந்த 7 இயர்ஸ் கணக்கு அப்படி வந்துடும். அதே மாதிரி பழைய சிஆர்பிசியில் வந்து அதாவது ரெக்ரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணலாம்னா சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டாக கம்யூட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. அதே தான் இங்கேயும் ரெக்ரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்லேருந்து சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டாக கம்யூட் பண்ணுறதுக்கு அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து உண்டு, பவர் உண்டு. அது இங்கே வந்து மாற்றலை, அது அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி பழைய சிஆர்பிசியில் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துறவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் பார்த்து அதை ஃபைனாக வந்து கன்வெர்ட் பண்ணி கம்யூட் பண்ணிடலாம் அப்படி இருந்துச்சு. ஆனால் பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு இதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அதாவது சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் டு ஃபைன் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அது கிடையாது பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு. அப்போ பிஎன்எஸ்எஸ்ல என்ன வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதில் வந்து 7 இயர்ஸ் அல்லது 7 இயர்ஸ் ஆர் மோர் ஒரு தண்டனை வந்து 7 வருடமும் 7 வருடங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 இயர்ஸ் இப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ வந்து கம்யூட் பண்ணுறப்ப நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ், அதாவது 3 வருஷமாவது அப்போ வந்து என்ன இருந்திருக்கணும்னா கண்டிப்பாக வந்து சென்டென்ஸில் வந்து இருந்திருக்கணும்.
தண்டனையில். அப்போ 3 years மிகாமல், அதாவது குறைந்தபட்சம் 3 years ஆகுது இருக்கணும், 3 years அண்ட் அபோவ் அப்படி தான் வந்து கமிட் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு லெஸ் தேன் 7 years வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் இதில் என்ன பண்ணலாம்னா ஃபைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறது தான் வந்து இந்த பவர் டு கம்யூட் சென்டென்ஸ் பிஎன்எஸ்எஸ் 474ல் இதில் கொஞ்சம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ல வந்து அந்த பெயில் ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு 436 சிஆர்பிசியிலேருந்து அப்படியே பெயில் சம்மந்தமான ப்ரொவிஷன்ஸ், அதாவது 437, 438, 439 இதெல்லாம் வந்து பெயில் சம்மந்தமான ஒரு ப்ரொவிஷன்ஸ். இதே மாதிரி இப்போ பிஎன்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு 478 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் இதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் பெயிலில் வந்து என்னென்னா அந்த 478 வந்து பார்த்தீங்கன்னா பெயிலபிள் அஃபென்சஸ், அதாவது அதர் தேன் நான் பெயிலபிள் அஃபென்சஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பெயில் என்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இந்த 478ல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பெயில் ப்ரொவிஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துக்கணும். அதாவது இந்த 478 பிஎன்எஸ்எஸ்ல சொல்கிறேன், 478, 479, 480, 481, 485 இதில் எல்லாமே இந்த பெயில் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பை பெயில் பாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பெயில் பாண்டுன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல வந்து பெயிலுங்கிறத மட்டும் அதோட சேர்த்து பெயில் பாண்ட் அப்படிங்கிறதையும் வந்து எய்தர் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது வந்து ஆட் பண்ணியும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் அது ஒரு மைனர் சேஞ்சஸ் தான். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். அதாவது இந்த பெயில் அப்படிங்கிறது வந்து என்னன்னா செக்ஷன் 2(1) பிலையும், அந்த பெயில் பாண்டுங்கிறது செக்ஷன் 2(1) டிலையும், அதே மாதிரி பாண்டு அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 2(1) இலையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித் சூரிட்டி, பெயில் பாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வித் சூரிட்டியோடைய வந்து இது பண்ணுறது. பாண்டு வந்து பர்சனல் பாண்டாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இங்கே பெயில் ப்ரொவிஷன்ஸில் மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா 436 கேபிட்டல் ஏ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் உடைய ப்ரொவிஷன் என்னன்னா 479 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ இதில் மேக்சிமம் பீரியட் ஃபார் விச் அண்ட் அண்டர் ட்ரையல் பிரிசனர் கேன் பி டீடைன்ட். அதாவது ஒரு அண்டர் ட்ரையல் பிரிசனர்னா யாரு? இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷனு, ட்ரையலு இதெல்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்கப்ப கஸ்டடியிலே, லீகல் கஸ்டடி, அதாவது அதில் கஸ்டடியிலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயிலில் கஸ்டடியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்பயே வந்து ட்ரையலும் நடக்கலை அல்லது இன்வெஸ்டிகேஷனும் இன்னும் பெண்டிங்லேயே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல எத்தனை நாள் தான் அவர் பெயில் இல்லாமல் வந்து அப்படியே உள்ளே இருப்பார்? அப்படிங்கிறப்ப இப்போ இவங்க தான் அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ். சரியா? இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு பெயில் எப்படி அப்படிங்கிறது சம்பந்தமாக தான் இந்த 479 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு கண்டிஷன் வச்சிடுறாங்க. அதாவது அண்டர் ட்ரையல் பிரிசனராக இருக்கிறவர் சப்போஸ் ஒரு டெத் சென்டென்ஸ், மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கில் இன்வால்வ் ஆயிருக்காரு அல்லது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கில் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னா அவருக்கு இதை வந்து அப்ளிகபிள் ஆகாது. சரியா? அவரை வந்து விட்டுறாங்க அண்டர் ட்ரையல் பிரிசனராக இருக்கப்ப. சரி, இப்போ அதர் தேன் இதை தவிர, இந்த ரெண்டை தவிர வழக்குகள் இருக்கு. எத்தனையோ வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய 7 வருஷம் கொடுக்குற பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அஃபென்ஸ் இருக்கு, 10 years கொடுக்கக்கூடிய அஃபென்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் வந்து இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வழக்குகளில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடியவர் கஸ்டடியிலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பெயில் கிடைக்காம உள்ளேயே இருக்காரு, இன்வெஸ்டிகேஷன் இன்னும் பெண்டிங்ல இருக்கு, ட்ரையலும் பெண்டிங்ல இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, சப்போஸ் ஒரு 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 அஃபென்ஸுக்கு 6 வருஷம் மேக்சிமம் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து உள்ள இருக்கார் அண்டர் ட்ரையல் பிரிசனர். அப்போ என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் 1/2 ஆஃப் த சென்டென்ஸை வந்து அவர் உள்ளேயே வந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது
6 வருஷத்துல 1/2ங்கிறது 3 வருஷத்துக்கு மேலேயும் இன்னும் பெயிலே இல்லாம உள்ளே இருக்காருன்னா அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த சூப்பரண்டர் ஜெயில் சூப்பரண்டர் இருக்காரு இல்லையா அவர் மூலமா வந்து பெட்டிஷன் அவருக்கு தான் கொடுக்கணும். அவரே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவரே கொடுக்கலாம். அதாவது இவங்க மேல மிகாம இருக்கிறாங்கன்னு சொல்லி அவரே வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம். அவர் அதை இது பண்ணும் பட்சத்துல 1/2 வந்து இது பண்ணாங்கன்னா அப்ப என்ன பண்ணலாம்னா அவங்கள ரிலீஸ் பண்ணிடலாம் பெயில்ல. இது ஒரு ஆப்ஷன். சரி, இப்ப இதுலயே இன்னொரு இது வைக்கிறாங்க. என்னன்னா சப்போஸ் அவர் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து ஏற்கனவே நெவர் கன்விக்டட்னு சொல்லிடுறாங்க. அதாவது ஏற்கனவே வந்து கன்விக்ஷனே வந்து ஆகாம ஃபர்ஸ்ட் டைம் வந்து முதல் தடவையான ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரா இருக்காரு. அவரு வந்து உள்ள இருக்கிறாரு அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ். அப்ப இப்ப இதே இதுல என்ன சொன்னேன், 1/2 சொன்னேன். இப்ப என்ன பண்ண இவ இந்த ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டரா இருக்கும் பட்சத்துல கன்சிடர் பண்றப்ப 1/3ன்னு சொல்லிடுறாங்க. அப்ப 6 வருஷம் வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்குல வந்து உள்ள இருக்காருன்னா, கஸ்டடியில உள்ள இருக்காருன்னா பெயில் கிடைக்காம 2 வருஷம் வந்து வரைக்கும் உள்ள இருந்துக்கிறார். 2 வருஷத்துக்கு அதுக்கு மேல, அதாவது 1/3. அப்ப வந்து என்ன பண்ணலாம்னா பெயில வந்து கன்சிடர் பண்ணலாம். வந்து அந்த ஜெயில் சூப்பரண்டா இருக்காங்க இல்லையா அவங்க மூலமா வந்து என்ன பண்ணலாம், இல்லை பெட்டிஷன் வந்து போடுற அவங்க பார்ட்டியே வந்து பெட்டிஷன் போடுறதுனால இது பண்ணலாம். ஸோ அப்போ கன்சிடர் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை அண்டர் ட்ரையல் பிரிசனரை வந்து இது பண்ணலாம், ரிலீஸ் பண்ணி விடலாம். சரியா, இதெல்லாம் வந்து குறிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சப்போஸ் மோர் தேன் 1 அஃபென்ஸ், நிறைய மல்டிபிள் கேசஸ் வந்து ஒருத்தருக்கு பெண்டிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அதையும் சொல்லிட்டு சப்போஸ் ஜெயிலருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஜெயிலர் பார்த்து வந்து ஒரு பெட்டிஷன் போட்டால் கன்சிடர் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து இதில் 479 சப் கிளாஸ் 3லையும் வந்து சொல்லிடுறாங்க. சரியா, ஸோ இதுதான் வந்து இங்கே உள்ள மேஜர் சேஞ்சஸாக வந்து 479 பிஎன்எஸ்எஸ்ல வந்து இருக்கு. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு வந்து பெயில் போடுறோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அதர் தேன் செஷன்ஸ் கோர்ட் ஆர் ஹை கோர்ட், அப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு நம்ம இதில் போடுவோம் 437 ஆஃப் சிஆர்பிசி. அதுக்கு கரஸ்பாண்டிங் வந்து பிஎன்எஸ்எஸ் ப்ரொவிஷன் என்னன்னா 480 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இது பண்ணலை. அதாவது இந்த பெயில் வந்து கன்சிடர் பண்ணுறப்ப சப்போஸ் அதாவது ஒரு டெத்து ஆர் லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடிய இதுக்கு வந்து இந்த அதாவது கொடுக்கக்கூடிய அஃபென்ஸுகளுக்கெல்லாம் இந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 437 அதெல்லாம் வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க, டெத்து ஆர் லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடியதில். ஏன்னா பிகாஸ் அதெல்லாம் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நம்ம போய் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இங்கே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அந்த பவரை வந்து அவ்வளோவா கொடுக்கல. அந்த அதான் வந்து 437, இங்கே வந்து 480 ஆஃப் பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு. அப்படி இருக்கும் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வந்து என்னன்னா ஒரு 437 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 16 இயர்ஸ்க்கு இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த டெத்து லைஃப் சென்டென்ஸுக்குரிய இது இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுகளில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறப்ப ஆனால் இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துட்றாங்க, பிலோ 16, அதாவது அண்டர் த ஏஜ் ஆஃப் 16 இயர்ஸ் அவங்களுக்கோ அல்லது உமன் பெண்களோ அல்லது ஒருத்தர் சிக்கா இருக்கிறவரோ அல்லது ஒருத்தர் இன்ஃபார்ம் வீக்கா ரொம்ப இதானவரோ இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை கூட கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க அந்த 437 நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். ஸோ அப்படி இருக்கிறதுல வந்து என்ன பண்ணா இஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 16 இயர்ஸ் முதல்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிலோ வந்து அந்த அண்டர் த ஏஜ் ஆஃப் 16 இயர்ஸை எடுத்துட்டு சைல்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சைல்டுங்கிறது என்ன கடலில் வந்துடும், பிலோ 18 இயர்ஸ் கடலில் வந்துடும். ஸோ அப்போ சைல்டு சிக், அதாவது சிக்காக இருந்தாலோ இன்ஃபார்ம் இருந்தாலோ சைல்டாக இருந்தாலோ அல்லது உமனாக இருந்தாலோ இந்த எக்ஸப்ஷனை வந்து நம்ம இன்வோக் பண்ணிக்கலாம்ங்கிறத 480 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல
சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி எல்லாமே அந்த பெயில் இஸ் ரீப்ளேஸ்ட் பை பெயில் பாண்ட், இதுதான் வந்து பெயிலை பொறுத்தளவு ஃபுல்லாக வந்து சொல்லிட்டு வர்றாங்க. அதே மாதிரி 494 பிஎன்எஸ்எஸ், அதில் வந்து பாண்ட் ரிக்கர்ட் ஃப்ரம் த சைல்டு இருந்து, அதாவது முதல்ல வந்து பாண்ட் ரிக்கர்ட் ஃப்ரம் மைனர்ன்னு இருந்துச்சு. இப்போதான் வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு சைல்டுங்கிற ஒரே நேம்ல கொண்டு வந்துடுறாங்க. சைல்டுங்கிறது பிலோ 18 இயர்ஸுங்கிறது வந்துடுது. அப்போ மைனர்னு எங்கே இருக்கோ அதெல்லாம் இது பண்ணிட்டு பெரும்பாலும் சைல்டுங்கிறத கொண்டு வந்துடுறாங்க. இங்கேயும் அதே மாதிரி 494 பிஎன்எஸ்எஸ் கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் சிஆர்பிசி வந்து 448. இதில் வந்து சைல்டு, மைனருக்கு பதிலாக சைல்டுங்கிறத கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த பார்ட் 11ல் கம்பேரிட்டிவ் ஸ்டடி கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பிஎன்எஸ்எஸ் வர்சஸ் சிஆர்பிசி வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து பார்ட் 12ல் உங்களை சந்திக்கும் வரை